வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர போகிறோம். இப்போ வந்து நம்ம செம்பட்டிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பெரிய குளத்துலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால வீடியோ எடுக்காமல் விட்டேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கரெக்டாக நம்ம செம்பட்டிக்கிட்டே இருக்கோம். செம்பட்டி பைபாஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். வாங்க அடுத்த சாமி கும்பிட்டு பேசிடுவோம். ஒன்று பேசுவோம். பைபாஸில் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோடு வேறு போட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர நினைக்கிறேன். இந்த ரோட்டில் டோல் வேறு போடுறாங்க. நான் வந்து லைவாக பேசிகிட்டு இருக்கால உங்களுக்கு வாய்ஸ் ஒழுங்காக கேட்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுறேன். பார்க்கலாம் வாங்க. நெருக்கி ஒட்டஞ்சத்திரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டஞ்சத்திரம் கரெக்டாக இங்கே நம்ம காய்கறி மார்க்கெட்லாம் பெரிய மார்க்கெட்டு நம்ம ஊர் தான் ஒட்டஞ்சத்திரம். அது ஒரு அடுத்த வீடியோவில் போடுறேன். காய்கறி மார்க்கெட்லாம் போய் எப்படி இருக்குது நம்ம வரலாம் பார்க்கலாம். அங்கே அடுத்த போயிட்டு இருக்கலாம். கரெக்டாக ஒட்டஞ்சத்திரத்தை தாண்டோன்னே ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு குழந்தை வேலைப்பொருள் கோயில் இருக்குது. இங்கே பார்த்தா என்ன ஃபேமஸ்னால் முருகனுக்குள்ள சாக்லேட் கொடுப்பாங்க. இங்கே சாக்லேட் தான் அதிகமாக கொடுப்பாங்க. முருகன் வித்தியாசமாக இருக்குல்ல. இது கரெக்டாக இந்த முருகன் பேர் குழந்தை வேலைப்பேர். கரெக்டாக அவங்களுக்கு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 3 கிலோமீட்ரு இந்த கோயில் இருக்குது. ரோட்டு மேலே இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, புதுசாக கட்டியிருக்காங்க. பக்தர்கள் தங்குறது இது எப்படின்னா இது நடந்து போகிறவங்க ஃபுல்லாக இங்கே தங்கிக்கலாம். இதே மாதிரி வரைக்கும் ஒரு 10 இடத்துக்கு மேலே கட்டியிருக்காங்க. 2 பேர் தனியாக இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சித்தர் கோயிலில் போய் அன்னதானத்தை சாப்பிட்டு அப்படியே வருவோம். போய் சாமியை பார்த்துட்டு அவர் சித்தரை பார்த்து சித்தரோட்ட அருள் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே வரலாம். வாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் அவருன்னு எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லியிருக்காரு. அவரோட ஜீவ சமாதி பாருங்கள். ஜீவ சமாதியை கூட்டமாக இருக்குது. பக்கத்தில் ஃபோன் கொண்டு ஓட மாட்டாங்க. இதுதான் ஜீவ சமாதி. அவர் வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அன்னதானம் கொடுப்பாங்க. அண்ணன் போய் சாப்பிட போவாங்க. வாங்கிட்டு வந்தேன். நல்லா சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். சாம்பார், காய், தண்ணி வாங்கிட்டு வந்தாலே சாப்பிட போகிறோம். ஒரு நாளைக்கு 1000 பேராவது வருவாங்க இங்கே சாப்பிட்றது. 1000 பேர் கூட தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. நீங்கள் எந்நேரம் வந்தாலும் சாப்பாடு இருக்கும் உங்களுக்கு. வந்து நீ வரலாம் சாப்பிட்டு போகலாம். அவ்வளோதான், நம்ம சித்தர்கிட்ட இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நல்லா சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்து பழனிக்கு தான் போக போகிறோம். அடுத்த பழனி போயிட்டே பேசலாம். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். பழனி முருகன் கிடைக்கலாம். மலை மேலே இருக்கார். அப்படியே போவோம். மெதுவாக நடந்து படியில் ஏறி போவோம். போகலாங்களா கோயிலுக்கு? வந்துட்டோம். கோயில்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். மெதுவாக நடந்து போகலாம். இது என்ன தெரியல, கூட்டமே இல்லாமல் இருக்குது. அப்படி கால் வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். கூட்டமே இல்லாமல் இருக்குது. அவங்க மொபைல் கொண்டு விடுவாங்களான்னு தெரில. மொபைல் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன அந்த லோய் கேட்டு பார்ப்போம். விட்டால் எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டி மொபைலை வச்சுட்டு போனோம். பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் வேணும். இது ஆள் ஃப்ரீ. எங்கள் ஏரியானா எங்கே இறங்கிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு இங்கே தான் ஃபோனை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஃபோனை வச்சுட்டு நடந்து தான் போகணும். பார்க்கலாம். ஃபோனை போய் வச்சுட்டு மேலே போய் முருகனை பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். படிக்கட்டை காமிக்கிறேன் பாருங்கள். மயிலை பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9489
போய் மொபைலை போய் வைக்கலாம். இதுக்கு 5 ரூபா நினைக்கிறேன் ஒரு ஃபோனுக்கு. நம்மகிட்ட 2 ஃபோன் இருக்குது. 2 ஃபோன் இருக்குது. 2 ஃபோனையும் வச்சுட்டு லாக்கரில் போட்டு அப்படியே மேலே போய் சாமி கும்பிட்டுடலாம். அவ்வளோதான், மேலே போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல முறையாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஒரே நல்ல அருள் பார்க்க ஒத்துக்காப்புல நல்லா பாருங்கள் சாமி எப்படி இருக்காது, பெரிய சூப்பராக இருக்கா. எப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா நைட் வியூவில் எப்படி இருக்கா பாருங்கள். மலை நல்லா இருக்கா பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்.